ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட எச்சரிக்கை விஷயத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். பிப்ரவரியில் பயங்கரமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க இருக்கு. ஸோ பிப்ரவரி முடியறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. பிப்ரவரி 27க்கு மேலே தான் நேரமே நெருங்கிடுச்சு என்று சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் அதை விட ராஜயோகங்களும் உருவாகுது. அதனால தான் பிப்ரவரியில் நேரமானது நெருங்கிடுச்சு என்று குறிப்பிடப்படுது. இந்த நேரம் நெருங்கிடுச்சுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறது தெளிவாக ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ராசிக்கு என்ன மாதிரி நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த நேரம் அதிர்ஷ்டமான நேரமா இருக்கா இல்ல ஆபத்தான நேரமா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்துல தாக்கத்தை ஏற்படுத்துமோ, கிரகங்களுடைய இந்த ராஜ யோகங்களும் நேரத்தில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு. அந்த தாக்கங்கள் என்னென்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அப்போ தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ அந்த வகையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் பரிகாரமும் சிலது நீங்கள் செய்யணும். நேரம் நல்லா இல்லைனா நேரம் நல்லா இருக்கிறதுக்காக இந்த பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பிப்ரவரியில் நிகழக்கூடிய அந்த கிரக பயிற்சிகள் என்னென்ன, ராஜயோகங்கள் என்னென்ன உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுறாங்க. அதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்குறாங்க. இதனாலதான் இந்த தாக்கமானது மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில தென்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதுல ரிஷப ராசிக்காரங்களுக்கு நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆயிருந்தாரு. பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கும்பராசிக்கு பயிற்சி ஆயிருந்திருந்தாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆனாரு. பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சி ஆனாரு. இப்படி 4 விதமான கிரக பயிற்சிகள் பிப்ரவரியில நடந்தது. இதுவே ஒரு யோகத்தை பிப்ரவரி 27 உருவாக்குது. இதோடு புதன் சுக்கரன் சேர்க்கையால் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகுது. சூரியன் சுக்கரை சேர்க்கையால் சுக்கரத்திய ராஜயோகம் உருவாகுது. சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் மங்களத்திய ராஜயோகம் உருவாகுது. சூரிய புதன் சேர்க்கையால் புதத்திய ராஜயோகம் உருவாகுது. இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால தான் சில ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி 27க்கு பிறகு செல்வாக்கு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும், நிதிநிலையில நல்ல உயர்வு ஏற்படும், வெற்றிகள் குவியும், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் மொத்தமா தேடி வரும். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பிப்ரவரி 27 நேரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெறுவீங்களா இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்ப்பீங்க. ரிஷப ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிஷப ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல பிறந்தவங்களுக்கு சொல்ல காப்பாற்ற பிரயாத்தினம் எடுப்பீங்க. இந்த நாட்கள் லாபஸ்தானத்துல ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்க, ராகு இணைந்திருக்க மிக நல்ல யோக காலகட்டத்துல இருக்கிறீங்க. ஸோ நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதோடு சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் பண வசதி கூடும், தெய்வ சிந்தனையானது அதிகரிக்கும், மெயினா வாழ்க்கையில இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும்.
இதுல என்ன ஒரு ஸ்பெஷலா சுபகாரியங்கள்ல எதிர்பார்த்தமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சுபகாரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தாள்களும் வரும், நிறைய இடமாற்றமும் உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும். அதை எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில்ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக இருக்கிறார். தொழில் வியாபாரத்துல சுப செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் எதிர்பாராத வகையில குறையாம இருக்கிறதுக்கு நீங்க கவனமா இருக்கணும். இல்லைன்னா எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கு. உத்தியோகத்துல இருப்பவங்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கு. மேலிடத்தோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். எதிர்பார்த்த பணி இடமாற்றமானது உடனே உங்களுக்கு கிடைக்கும். குடும்பாதிபதி புதன் தொழில்ஸ்தானத்துல இருப்பதால் குடும்பத்துல அடுத்தவர்களால் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தாள்கள் சாதகமாக வரும். பணவரவு கூடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபராசி மிருகசீரிடம் 1-2 இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியமானது பெறும். கடன் பிரச்சனை இருந்தா தீரும். வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளுமே கிடைக்க பெறுவீங்க. பணவரவு மன திருப்தியை தரும். புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. எதிலும் ஒரு வகையில முன்னேற்றமானது காணப்படும். அதோடு அரசியல் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமையானது சீர்படும். மாணவர்களுக்கு கூட கல்வியில முன்னேற்றம் காண்பதுல ஆர்வமானது உண்டாகும். மனதுல உற்சாகமானது ஏற்படும். எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் கெட்டும். ஸோ அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கணும். அப்பதான் உங்களுக்கு வெற்றியானது உண்டாகும். ஸோ இது உங்க நட்சத்திரத்துக்கு பலன். ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப நேரம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்ப இந்த நேரம் இன்னும் உங்களுக்கு நல்ல நேரமாக அமைய ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இது ஒரு அம்மன் பரிகாரம். உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மன் போட்டோ இருந்ததுன்னா அந்த அம்மன் போட்டோக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சு மனமுருகி அந்த அம்மனை வேண்டி ஒரு விளக்கை ஏற்றி உங்க நாளை தொடங்கணும். உங்க நாள் முடியும் போது அந்த அம்மன் கிட்ட இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்குமே நல்லது அப்படிங்கிற ஒரு நன்றியும் தெரிவிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பிப்ரவரி 27க்கு பிறகு நீங்க செய்ய நேரமானது உங்களுக்கு நல்ல நேரமாக அமையும். அம்மாவை போல வேற யாருமே நமக்கு உறுதுணையா இருக்க முடியாது. அதனால அந்த அம்மனையே அம்மாவாக பாவித்து அந்த அம்மனுக்கு நாம நன்றி கடனை இந்த மாதிரி செலுத்த உங்களுக்கான நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுப நேரமாக மாறும். ஸோ உங்களுக்கான சுப நேரமாக மாற இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. ஒருவேளை இது செய்யறது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இன்னொரு பரிகாரமும் இருக்கு, அதையும் சொல்றேன். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிள். ஆனா இது நீங்க காசு இருந்தாதான் செய்ய முடியும். காசு இருந்தாதானா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? தானத்தை தான் சொல்றேன். ஏழை எளியவர்களாக இருப்பாங்கல்ல, அதுலயும் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க ஏதாவது சாப்பாடு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அரிசி, பருப்பு, எண்ணெய், உப்பு, புளி, இந்த மாதிரி சமையலுக்கு மெயினாக பயன்படக்கூடிய பேசிக் பொருட்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது தானம் பண்ணலாம். அப்படி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் பண்ணுறதுனால அவங்களுடைய மனசு குளிர்ந்தா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும். ஸோ அவங்களுடைய மனசு குளிர நீங்கள் தானம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பரிகாரம். இது ரெண்டில் எது உங்களுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணி கண்டிப்பாக நேரத்தை நல்ல நேரமாக மாற்றிக்குங்க. ஸோ இந்த தாள்களை நான் இப்போ முழுமையாக உங்களுக்கு ஷேர் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு வேறு ஏதாவது உங்கள் ராசிக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை அடுத்த ஒரு வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.